வணக்கம் குழந்தைகளே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பைனாமியல் நாமென்க்ளேச்சர் அப்படின்ற டாபிக் பார்க்க போறோம். பயாலஜிஸ்ட் follow universally accepted principle to provide scientific names to given organism. So அறிவியல் விஞ்ஞானிகள் என்ன பண்ணாங்க, ஒரு காமனான பெயர்களை வைக்கணும் அப்படின்னு விரும்புறாங்க. ஈச் நேம் ஹேஸ் டூ காம்பனன்ட்ஸ். ஒரு பேருக்கும் இரண்டு பிரிவுகள் இருந்தது. ஒன்னு வந்து ஜெனரிக் நேம் அப்படின்னு சொல்றோம், இன்னொன்னு ஸ்பெசிபிக் எபிதேட் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி இரண்டு நேம் வைக்கிறத நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பைனாமியல் நாமென்க்ளேச்சர். பைனா இரண்டு, நாமியல்னா பெயர்கள், நாமென்க்ளேச்சர்னா பெயரிடுதல். சோ இரண்டு பெயரை வச்சு பெயரிடுதல் அப்படின்னு சொல்லலாம். திஸ் நேமிங் சிஸ்டம் given by Carolus Linnaeus. இது கேள்வியில வரலாம். பைனாமியல் நாமென்க்ளேச்சர் யார் கொண்டு வந்தாங்கன்னா Carolus Linnaeus. is being practiced by biologists all over the world. எல்லாரும் இதை தான் ஃபாலோ பண்றோம். This naming system using a two-word format was found convenient. இது ரொம்ப எளிமையாகவும் இருக்கு. Let us take the example of mango to understand the way of ப்ரொவைடிங் சயின்டிபிக் நேம்ஸ் பெட்டர். நம்ம வந்து மாங்கோவை எடுத்துட்டு அதை எப்படி நம்ம பெயரிடுறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். The scientific name of mango is written as Mangifera indica. ஸோ மாங்காவோட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Mangifera ஜீனஸ் நேமும், இண்டிகா வந்து ஸ்பீஷிஸ் நேம். ஸோ இட் இஸ் அ பைனாமியல் நாமென்க்ளேச்சர். Mangifera represent genus, indica represent species. ஸோ other universal rules of nomenclature are as follows. முதல் பாயிண்ட், biological names are generally in Latin. ஸோ எப்பவுமே நம்ம ஏன் வந்து லாட்டின்ல வைக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு டெட் லாங்குவேஜ். அது எங்கேயுமே நம்ம அபிஷியலா யூஸ் பண்றது கிடையாது. அதனால வந்து அதுக்கு வந்து நம்ம லாட்டின் யூஸ் பண்றோம். Latinized or derived from Latin irrespective of their origin. எந்த ஊர்ல இருந்து வந்தா கூட லாட்டின்ல தான் நம்ம பெயரிடுவோம். The first word of biological name represents the genus. முதல் பெயர் எப்பவுமே ஜீனஸ்ல இருக்கு, இரண்டாவது பெயர் வந்து ஸ்பீஷிஸ்ல இருக்கு. மூன்றாவது பாயிண்ட், both the words in a biological name when handwritten separately underline. நம்ம கைகளால் எழுதும் போது ஜீனஸையும் ஸ்பீஷிஸையும் தனித்தனியாக கோடிட்டு காண்பிக்க வேண்டும். printed in italics. நீங்க வந்து பிரிண்ட் எடுக்கும் போது அந்த பெயர்கள் இட்டாலிக்ஸ்ல எழுதியிருக்கணும். and indicate the Latin origin. எதுக்காக இட்டாலிக்ஸ்லன்னா அது லாட்டின்ல இருந்து வந்திருக்கு அப்படின்றத காண்பிப்பதற்காக. நான்காவது பாயிண்ட், the first word denoting the genus starts with a capital letter. எப்பவுமே ஜீனஸ் எந்த வேர்ட்ல ஆரம்பிக்கணும்னா கேபிட்டல் லெட்டர்ல ஆரம்பிக்கிறது. while the specific epithet starts with a small letter. நீங்க பாத்தீங்கன்னா Mangiferaல M வந்து கேபிட்டல்ல இருக்கு அண்ட் இண்டிகால ஸ்மால் லெட்டர்ல தான் I இருக்கு இல்லைங்களா. The name of the author appears after the specific epithet. இப்போ அவரோட ஆத்தரோட பெயர் வந்து அந்த ஸ்பெசிபிக் எபிதெட்டுக்கு அப்புறமா வரும். இங்க பாத்தீங்கன்னா Mangifera indica LINN லினேயஸோட பெயர் இங்க வந்திருக்கு இல்லையா. சோ இந்த LINN யாரை டிஸ்கிரைப் பண்ணுதுன்னா லினேயஸ். Since it was nearly impossible to study all the living organisms, it is necessary to devise some means to make this possible. This process is classification. வகைப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. Classification is a process by which anything is grouped into convenient category based on some easily observable character. நம்மளால பார்க்கக்கூடிய சில கேரக்டரை வச்சு நம்ம என்ன பண்றோம், அவங்கள குரூப்பா வகைப்படுத்தி வச்சுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், we easily recognize groups such as plants or animals. ஸோ தாவரங்களை பார்க்கும் போது அது செடியா இருக்கலாம், கொடியா இருக்கலாம், இல்ல மரமா இருக்கலாம், அது பிளான்ட்னு சொல்லிடுறோம். அதே மாதிரி இப்ப நீங்க வந்து பார்க்கக்கூடியது ஒரு யானையா இருக்கலாம், எலியா இருக்கலாம், அல்லது கேமலா இருக்கலாம், நீங்க விலங்கு அப்படின்னு சொல்லிடுவீங்க இல்லையா. இதுதான் குரூப்பிங் அப்படின்னு சொல்றாங்க. The moment we use any of these terms, we associate certain character within the organism in that group. நீங்க எப்படி அதை பிளான்ட்னு சொல்றீங்களோ இல்ல எப்படி அனிமல் சொல்றீங்க அப்படின்றது வந்து அதுக்குள்ள இருக்கக்கூடிய சில கேரக்டர் வச்சுதான் நம்ம வந்து வகைப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்றோம்.
What image do you see when you think of a dog? Obviously, each one of us will see dog and not cat. இப்போ நீங்க வந்து ஒரு அல்சேஷன் பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்க மனதுல என்ன வருது? டாக் தான் வருது தவிர cat வந்து வராது இல்லையா? Now, if we were think of Alsatian, we know what we are talking about. Similarly, suppose where to say mammals, you would of course think of animal with external ear and body hair. Likewise, இப்போ நம்ம வந்து டாக பார்க்கும்போது அந்த எக்ஸ்டர்னல் இயர், பின்னா, மேமரி கிளான்ஸ், மேமலுக்கான கேரக்டர் இதெல்லாம் தான் நம்ம மனசுல வருது இல்லையா? அதை வச்சுதான் நம்ம வகைப்படுத்துறோம். அது வந்து ஒரு பாலூட்டி இனம், அது வந்து நாய்களின் இனத்தை சேர்ந்திருக்கிறது அப்படின்றது இல்லையா? இப்ப நம்ம அதே மாதிரி வீட், கோதுமையை பத்தி நம்ம ஒரு படம் பாக்குறோம் அப்படின்னா நமக்கு வந்து அரிசியை பத்தியான நினைவுகள் வராது. ஸோ டாக், கேட், மேமல்ஸ், வீட், ரைஸ், பிளான்ட் அனிமல்ஸ் எக்ஸெட்ரா ஆர் கன்வீனியன்ட் கேட்டகரி we used to study the organism. இந்த மாதிரி நம்ம குழுக்களா பிரிச்சு ஈஸியா படிக்கிறதுக்கு வகைப்படுத்தி கொடுக்குறாங்க. The scientific term for this category is called taxa. ஸோ இதை நம்ம எப்படி சொல்லுவோம் அந்த கேட்டகரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா taxa அப்படின்னு சொல்லுவோம். Here you must recognize the taxa can indicate category at very different levels. Plant also form taxa. Wheat is a taxa. Similarly, animals, mammals, dogs are all taxa. ஒரு கேட்டகரியும் நம்ம என்னன்னு சொல்றோம்னா taxa அப்படின்னு சொல்றோம். But you know that dog is a mammal and mammals are animals. So பாலூட்டி வகையை சேர்ந்தது நாய்கள் இல்லையா? And mammals, பாலூட்டிகள் வந்து எங்க வருது? விலங்கினத்தில் வருகிறது. Therefore, animals and mammals and dogs are represent taxa at different level. ஒரு வகைப்பாடுலயும் நம்ம டாக்ஸான்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்றோம் அப்படின்றதுதான் இங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கு. இந்த பேராகிராஃப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் குழந்தைகளே. உங்களுக்கு புரிஞ்சிருந்தா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களோட குழப்பங்களுக்கு இல்ல உங்களோட டவுட்ஸ் என்னன்றதையும் எனக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ.